வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். தொடர்ச்சியாக வீடியோஸ் பண்ண முடியல. என்னுடைய தந்தை இறந்துட்டாரு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. இந்த பர்சனல் மேட்டரை இங்கே சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சேனலை நான் தொடங்கும் போது 2015 என்னுடைய தாயை இழந்தேன். 11 வருஷம் இடைவெளியில தந்தையும் நான் இழந்திருக்கிறேன். இதை பரிதாபம் தேடிக்கிறதுக்காகவோ இல்லை பர்சனல் விஷயத்தை இங்கே சொல்லணுங்கிறதுக்காகவோ நான் சொல்லலை. இந்த சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த சேனலுடைய முதல் காணொலி அப்படிங்கிறது பாடியில கடைசியா எந்த பகுதி ஷட் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு இடம். ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் நம்மளுடைய பிரெயினுடைய லாஸ்ட் பார்ட்ல மிடில் ஆப்லாங்கேட்டாக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். அதான் சுயநினைவுக்கு ரெஸ்பான்சிபிளான ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ இந்த தேடல், அதாவது இந்த வாட் இஸ் ஆஃப்டர் லைஃப், ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஆகுறாங்க, இந்த தேடல்ல ஆரம்பிச்ச அந்த பயணம் 2015 முதல் வீடியோ அதுதான். RAS, நம் சுயநினைவு என்பதை தரும் ரெக்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி இப்போ அப்பா இறந்த அப்புறமும் வேற ஒரு டைமென்ஷன்ல இந்த ஒரு வீடியோவை நான் பண்றேன். தேர்ட் ஸ்டேட் ஆஃப்டர் டெத், அதாவது உயிரோட இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை, இறந்து போறதுங்கிறது ஒரு நிலை. இது ரெண்டும் இல்லாம மூணாவதா இன்னொரு நிலை, தேர்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃப். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். அதுதான் நான் இங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அலபாமா யூனிவர்சிட்டியை சார்ந்த ஒரு விஞ்ஞானிகள் குழு, இவங்க ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஒரு ஃப்ராக், ஒரு தவளையினுடைய எம்பிரியோல சில செல்ஸ் இறந்து போயிடுது. இறந்து போன தவளையினுடைய எம்பிரியோனுடைய செல்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது ஒரு கண்டுபிடிப்பா அவங்க நிகழ்த்துறாங்க. என்னன்னா, இறந்து போன செல்கள், இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உடம்புல இறந்து மல்டி மில்லியன்ஸ் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த செல்கள் நம்ம டெத், மரணம் அப்படிங்கிறதே அதானே. மூளை செயலிழந்தாலோ இதயம் செயலிழந்தாலோ முக்கிய உறுப்புகள் செயலிழந்தாலோ கொஞ்சம் மினிட்ஸ்லயே மற்ற உறுப்புகள் எல்லாம் செயலிழந்துரும். செல்ஸ் வில் டை. அததான் செல்லுலார் டெத். டெத்துக்கான டெபினேஷன்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இந்த கண்டுபிடிப்பின்படி இறந்து போன தவளையினுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்ஸை எடுத்து ஒரு பெட்ரி டிஷ்ல, அதாவது செல் கல்ச்சர் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா லேப்ல, அப்படி கல்ச்சர் பண்ணும்போது அந்த செல்கள் இண்டிவிஜுவல் செல்ஸா, அதுக்கு ப்ராப்பரான லைட், பயோ சிக்னல்ஸ், அப்புறம் நியூட்ரிஷன் சப்ளை இதெல்லாம் கொடுக்கும் பட்சத்துல அது வளருது. அது ஒரு மல்டி செல்லர் ஆர்கானிசமா வளருதுங்கிறத இந்த கண்டுபிடிப்பு. நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல, இங்கிலீஷ் படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கலாம், அந்த பிராங்க்ஸ்டீன் படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிஜமான ஒரு கண்டுபிடிப்பு தான் இப்ப பார்த்திருக்கோம். நான் சொல்றது புரியாதவங்களுக்கு, புராணங்களின் படி திரிசங்கு சொர்க்கம், த லிம்போ ஸ்டேட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பூமியில பிறக்கிறோம், ஒரு உயிரினமா வாழறோம், நல்லதோ கெட்டதோ பண்றோம், பண்ணி இறந்து போயிடுறோம். இதானே அந்த ஒரு இது. ஸோ இறந்து போன அப்புறம் மறுபடியும் ரீபர்த்னு ஒன்று இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இல்ல நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய அந்த சோல் ஆர் எனர்ஜி வாட் எவர் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு சம் அதர் ஸ்டேட். இதான் நமக்கு பிசிக்ஸும் பயாலஜியும் சொல்லி கொடுக்கறது. நமக்கு இதுதான் அறிவியல் படி பாத்தீங்கன்னா இதுதான். ஆனா இது இல்லாம ஒரு லிம்போ ஸ்டேட்னு ஒன்னு இருக்குன்னு நிறைய பெரனார்மல் ரிசர்ச்சர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, பெரனார்மல்னா அமானுஷ விஷயங்கள், இதெல்லாம் எப்படி சயின்ஸ் ஃபேக்ட்னு சொல்வீங்க? பெரனார்மல் ரிசர்ச்சர்ஸை மட்டும் நம்பி நான் சொல்லல. அறிவியல் இப்ப சொல்லக்கூடிய இந்த தேர்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃபும் இதுக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் கட்டுக்கதைகள், புராணங்கள் பத்தி மட்டும் பேசாம அறிவியல் ரீதியா பார்க்கும்போது, இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய உடல்ல உச்சந்தலையில இருந்து இந்த ஹேர் உட்பட பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு, கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. இப்ப நான் இறந்து போயிட்டேன்னா, இந்த இறந்து போனதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட செல்ஸ் மட்டும் இன்னமும் ஆக்டிவா இருக்கும் பட்சத்துல, அதாவது எப்படி ஆக்டிவா இருக்கும், டெட் பாடி அப்படியே இருக்கும்போது எப்படி ஆக்டிவா இருக்கும், அது தன்னால ஆக்டிவாலாம் இருக்காது. அதை எடுத்து கல்ச்சர் பண்ணும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் சப்ளை, பயோ சிக்னல்ஸ், அதாவது பயோகெமிக்கல் சிக்னல்ஸ், குறிப்பிட்ட ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் லைட் கொடுக்கும்போது அந்த செல்கள் ஒவ்வொன்றும் சைஸ்ல வளர்றதுங்கிறது நார்மல். அது ஜென்ரலாவே செல் கல்ச்சர்ல பார்த்திருப்பீங்க. சைஸ்ல வளர்றது மட்டும் இல்லாம அது ஒரு மல்டி செல்லர் ஆர்கானிசமா, அதாவது ஒரு பயோ பாட்டன் சொல்லுவாங்க. இப்போ பொதுவா மெடிசன்ல குறிப்பா சொல்லணும்னா போஸ்ட்மார்ட்டம் பயாலஜி அப்படின்னு ஒரு துறை இருக்கு. போஸ்ட்மார்ட்டம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். உடல்ல இருக்கக்கூடிய பாகத்தை பிரிச்சு எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, உடற்கூறாய்வு, பிணக்கூறாய்வு. இதனுடைய செல் பயாலஜி, அதனுடைய பேத்தாலஜிக்கல் கிராஸ் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலா போவேன்னா, எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா
உடல் உறுப்புகளை எடுத்து அனலைஸ் பண்றது. இந்த அனலைசிஸ் பண்ணும்போது இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்துறாங்க. இது மனிதர்களுக்கும், தவளைகளுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் இது அப்ளிகபிள் அப்படிங்கிற நிலை வரும் பட்சத்துல ஃபியூச்சர்ல பல வியாதிகளுக்கு, உதாரணத்துக்கு ஹார்ட்ல பிளாக், அத்திரோஸ்க்ளீரோசிஸ் மாதிரியான வியாதிகளுக்கு நம்மளுடைய உடம்புல இருந்தே நம்ம செல்ஸை எடுத்து, இப்போ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இப்போ முகத்துல தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா தொடையில இருந்து ஒரு குறிப்பிட்ட செல் எடுத்து, குறிப்பிட்ட டிஷ்யூஸ் எடுத்து முகத்துல வச்சு பண்ணுவாங்க. அது ஆட்டோகிராஃப்டிங். இதே நம்ம வேற ஒரு டோனர் கிட்ட இருந்து, நான் பி பாசிட்டிவ்னா வேற ஒரு பி பாசிட்டிவ் டோனர் கிட்ட இருந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது ஆலோகிராஃப்டிங். வேற ஒரு உயிரினம், சில வகையான ரொடன்ட்ஸ் இருக்கு, அதாவது எலிகள், ஜினியா பிக்ஸ்ன்னு. ஸோ அந்த வகையான எலிகளுக்கும் நம்மளுடைய ஹார்ட்னுடைய வால்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு உயிரினங்கள்ல இருந்தும் நமக்கு வைக்க முடியும். அப்படி இது பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நம்ம உடல்ல இருந்தே நமக்கான ரீஜெனரேட்டிவ் பயாலஜி, ரீஜெனரேட்டிவ் செல்ஸை எடுத்து மரணமும் பிறப்புக்கும் இடையில, அதாவது லைஃபுக்கும் டெத்துக்கும் இடையில ஒரு நிலைய செயற்கையா லேபார்ட்டரியில உருவாக்கி இருக்கிறாங்க. மனிதர்கள் எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. நாசா பூமிக்கு வெளியே என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாசா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சியுமே சொல்றேன். இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா அதை பத்தி வீடியோ மேக் பண்ணணும்னு நினைச்சா நான் இன்னொரு வீடியோல பண்றேன். மார்ஸ்ல ஆர்டிபிஷியலா ஆக்சிஜனை உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு டோஸ்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிஷின். ஸோ அதுல மார்ஸ்ல ஆக்சிஜன் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள போவேன் இந்த வீடியோல. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப மரணத்தை மனுஷனால வெல்ல முடியுமா? இயற்கையா வெல்ல முடியாது. இயற்கை என்னவோ, ஒரு மனுஷன் இப்போ ஒரு 50 வயசோ 60 வயசோ, இப்போ என்னுடைய ஃபாதர் 66 வயசுல இறந்துட்டாங்க, அம்மா 52 வயசுல இறந்துட்டாங்க. ஸோ அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை, இல்ல அவருடைய பயாலஜிக்கல் ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்னுடைய உள்ளுறுப்புகளுடைய நிலை, இதெல்லாம் பொறுத்து செல்லுலார் டெத் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ இந்த டெத்துக்கு ஒரு நேச்சுரல் டெஃபினேஷன் கொடுக்குறோம் இல்லையா? செல்ஸ் இறந்து போய் தான் அங்க மரணம் நிகழுது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம். அப்படி அந்த நேச்சுரல் டெத் நடக்கிறதுக்கு முன்னாலேயே சில குறிப்பிட்ட செல்ஸை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணாலோ, இல்ல இறந்து போனதுக்கு அப்புறமும் எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணி நான் சொன்ன அந்த நியூட்ரிஷன், சன்லைட், பயோகெமிக்கல் சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த செல்ஸ் இறந்து போகாம திரும்ப சர்வைவ் ஆகி வேற ஒரு மல்டி செல்லுலார், இப்போ ஒரு ஹோஸ்ட்னா என்ன, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய செல்ஸை நான் ஹோஸ்ட் பண்றேன், நான் இறந்துடுறேன். இந்த ஹோஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமா இந்த உடல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வேற ஒரு மீடியம்ல வச்சு கல்ச்சர் பண்ணும்போது அது வளருது, புது ஒரு உயிரினமாவே அது வளருது. இந்த பயோபாட்ஸ் மூலமா கேன்சர், நான் சொன்ன மாதிரி ஹார்ட் பிளேக்ஸ், ஹார்ட் பிளாக்ஸ், இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. தெரியல, இது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்தாலும் இது முழுக்க முழுக்க அறிவியல் தான். இருந்தாலும் மனிதனுக்கு தெரிந்த இயற்கைக்கு நம்ம உட்பட்ட ஒரு உயிரினம் தான் நாமளும். மரணம், பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு நிலைய மனிதர்களால செயற்கையா உருவாக்க முடியுங்கிறதா இங்க இதுல ஃபேசினேஷன் பாயிண்ட். இது பிப்ரவரி மாசமே பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பர் தான். பட் இருந்தாலும் நான் இப்பதான் பார்த்தேன், அதனால நான் இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இதை பத்தின உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் வேணும்னா த தேர்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணுங்க, யூ வில் கெட் இட். இன்னொரு புதிய சிந்தனை தோண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.